ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். லூக்கா சுவிசேஷம் 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் மித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 99 ஆடுகளை தேவன் தேடி போல, ஒரே ஒரு ஆடை தேவன் தேடி போனாராம். ஏன்னா 99 ஆடுமே மந்தைக்குள்ள இருக்கு. ஒரே ஒரு ஆடுதான் காணாம போன ஆடை தேடினதான் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த காணாம போன ஆடு பாருங்க, தேடும் பொழுது தேவனுக்கு காணாம போன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காணாம போன பிள்ளைங்களை தேடி எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய சந்தோஷம் என்னன்னு. வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை குறிச்சு நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா ஒரு பிள்ளை காணாம போயிட்டா கூட அந்த பிள்ளை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிதான் ஆதாம், முதல் மனிதனாகி ஆதாம் செஞ்ச பாவத்தினால கடவுள் யாரு, நம்மளை படைச்சவர் யாருன்னு தெரியாம நிறைய பிள்ளைங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா 99 பேர் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள குறிச்சு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லையாங்க. ஆனா ஒரே ஒரு பாவி நான் மனம் திரும்பி உங்ககிட்ட வாழ்றேன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டா மிகுந்த சந்தோஷமா. யாருக்கு? பரலோக குடும்பத்துக்கு தான். பரலோக குடும்பம்னா யாரு? ராஜாதி ராஜாங்க யாரு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பரலோகத்துல ராஜாதி ராஜா இயேசு அங்க சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பணிவிடை ஆவிகளாகிய தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ், தேவனை போற்றக்கூடியவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் அங்க இருக்காங்க. அப்புறம் பரிசுத்தவான்கள் இருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களும் பாருங்க பழைய ஏற்பாட்டுல இருந்த மனுஷங்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்படித்தானே நம்ம பாக்குறோம். வேத வசனத்துல வாசிச்சு பார்த்தா பாருங்க, லாசர் எங்க இருக்கிறாரு, ஒரு ஏழை மனிதன் எங்க இருக்கிறான், ஒரு பணக்காரன் எங்க இருக்கிறான்னு திட்டவட்டமா வேதத்துல எழுதி இருக்கு. அப்ப இந்த பூமியில நம்ம வாழும்போது என்னெல்லாம் செய்யறோமோ அதுதான் சொர்க்க வாழ்வுக்கும் நரக வாழ்வுக்கும் நம்மை பிரித்தெடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வது தாங்க ஒரே வழி. அந்த வழியில நம்ம செயல்படும் பொழுது நிச்சயமாகவே பரலோக வாழ்வு இருக்கு. ஆனா இங்க 99 ஆடுகளை குறித்து கவலைப்படல அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆள், எனக்கு கோபம் வரும்ல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னை பத்தி அப்ப ஏசப்பாக்கு ரொம்ப கவலை இல்லை, அப்ப என்னை பத்தி ரொம்ப சந்தோஷப்படலை அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனா இங்க இயேசு எதை சொல்றாரு பாருங்க, திருந்தினவங்களை குறிச்சு யாருமே கவலைப்பட மாட்டாங்க. ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு பிள்ளை திருந்தலைன்னா அந்த பிள்ளை எப்ப திருந்துவான்னு சொல்லி அதை குறிச்சே ஏங்கிட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க, அழுவாங்க, யார்கிட்ட பார்த்தாலும் பேசுவாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் மனம் திருந்தினவங்களை பத்தி அவர் கவலைப்படல, அதை குறிச்சு ஒரு சந்தோஷப்பட்டாலும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லையா. ஆனா பரலோக குடும்பமாகிய அங்க என்ன செய்யறாங்க பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்புவதனால அந்த இடத்துல பாருங்க மிகுந்த சந்தோஷமா, மிகுந்த சந்தோஷம். அப்போ மிகுந்த சந்தோஷம் எதனால பரலோகத்துக்கு வருது அப்படின்னா, ஒரே ஒரு பாவி இன்னைக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல ரட்சிக்கப்படுறாரு அப்படின்னு சொன்னா மிகுந்த சந்தோஷமா. அது மட்டும் இல்ல பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே பாருங்க கேக் எடுத்துட்டு கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கான் அப்படின்னா பரலோக குடும்பம் பாருங்க கேக் வெட்டி கொண்டாடுமா. யாரு? ஆபிரகாம் அந்த இடத்துல இருக்காரு, ஈசாக்கு, இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் அங்க இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாரும் பாருங்க சேர்ந்து கேக் வெட்டி என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க. என்னங்க, வளர்ந்த பிள்ளை நாங்கெல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கும் தானே பாசம் தேவை நம்ம நினைப்போம். ஆனா வீட்டுல பாருங்க எத்தனை பிள்ளைங்களை நம்ம பெற்றிருந்தாலும் கடைசியா இருக்கிற சின்ன பிள்ளைங்களை தான் அதிகமா கொஞ்சுவோம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து கிட்ட முதல் முறையா நீங்க ஏற்றுக்கொள்ள, ஏசப்பா என்னை ஏத்துக்கோங்க, என் பாவங்களை மன்னிச்சு நான் உங்ககிட்ட வரேன். இங்க பாருங்க இயேசு கிறிஸ்து கிட்ட பிள்ளைங்க ஏசப்பா என்னை நீங்க உங்க பிள்ளையா நீங்க ஏத்துக்கோங்க, நான் கடவுளா உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் கடவுள் கிட்ட வராங்களோ அவங்க தாங்க செல்ல பிள்ளைங்க. ஏன்னா செல்ல பிள்ளைங்கன்னா பாருங்க எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள தான் அதிகமா கொஞ்சுவாங்க. அப்படிதான் அவர் பாரபட்சம் பாக்குற தேவன் அல்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி தேவனிடத்துல வரணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் சுதந்திரிக்கணும்னு ஒரு ஆசைங்க. எங்க அப்பா பாருங்க என்ன செய்திருக்காரு, அதாவது என் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருந்தா எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான ஒரு தகப்பனுடைய ஒரு அன்பு எண்ணமா இருக்கும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சிலுவையில வச்சுட்டேன், ஆனா என் பிள்ளைங்க ஒண்ணு வந்திருக்கு ஒண்ணு வரல அப்படின்னா அவர் எவ்வளவு துக்கத்தோட இருப்பாரு.
இந்த நாட்கள்ல நீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் நீங்க ஏற்றுக்கொள்ள முன் வரீங்களோ, நீங்க இயேசுவுக்கு செல்ல பிள்ளைதான். அவர் உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைந்து பாருங்க, பரலோகத்துல ஒரு கேக் வெட்டி கொண்டாடுவாரு. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. நாம அதுக்காக செபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. பரலோகம் என்பதே ஒரு சொர்க்க வாழ்வு என்பதே அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வு தான். ஆனா அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் வருது அப்படின்னா, ஒரே ஒரு பாவி மனம் திரும்பி ஏசப்பா நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்லி வரும்பொழுது அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கப்பா. ஆனா ஒவ்வொரு நபரையும் நீங்க நேசிக்கிறதுனால நீங்க அவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கீங்கப்பா. அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிற எண்ணங்களை தாங்க, அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துங்கப்பா. இனி மனம் திரும்பி ஒவ்வொரு ஆடுகளும் உங்ககிட்ட வரணும்ப்பா. மனம் மாறி ஆண்டவரே, இதுதான் என்னுடைய கடவுள், என் தேவன், என்னை நேசிக்கிறவர், இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையை சுமந்திருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறும்படியாக எங்களை ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.